ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸ் சரி, நிறைய இன்றைக்கி கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஃபோன் பண்ணி பேசின அத்தனை பேருக்குமே எனக்கு லைன் கிடைச்சவங்களுக்கெல்லாம் பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ. இப்போ தேர்ட் ரவுண்டு போகிறவங்களுக்கான இது இன்புட்டாக இருக்கும். இதை தாண்டி நம்ம இன்னும் நான் சொன்ன மாதிரி லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாருமே கேட்குறீங்க. அதை நான் ரெடி பண்ணிட்டேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேரும். இப்போ என்ன பிரச்சனை நடந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பேசியிருந்தேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போது நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் மேக்ஸிமம் அப்போர்ட் கொடுத்துட்டீங்க. இதில் மாற்றங்கள் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால், க்ரீமி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸை எய்ம் பண்ணியிருந்தீங்க. க்ரீமி லெவல் நான் சொல்கிறது என்னென்னா, சென்னையில் இருக்கக்கூடிய டாப் ஒரு 10 கல்லூரிகள், கோவையில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஒரு 10 கல்லூரிகள், இந்த மாதிரி கல்லூரிகள் நீங்கள் எய்ம் பண்ணியிருந்து அங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ இசியோ டார்கெட் பண்ணி நீங்கள் போட்டிருந்தா மாற்றங்கள் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி சார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மாதிரி அந்த அதர் விஎல்எஸ்ஐ கோர்ஸோ EEE இந்த மாதிரி போட்டிருந்தா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது மாறி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுமே ஒரு தவறு தான். ஏன்னா எல்லாருமே அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராயும் போது, அதாவது உங்கள் குழந்தைகிட்ட இருந்தது எல்லாமே மிகப்பெரிய ஆர்வம் இருந்திருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், ஆர்டிஃபிஷியல் படிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கணும், இசிஇ படிக்கணும். எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தப்பு, இசிஇ படிக்கணும் அப்படின்னு அத்தனை பேருடைய மைண்ட்லேயும் பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க. இது எப்பட்றா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது, இங்கே தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ் விளையாடி இருக்கிறாங்க. பெரும்பாலான யூடியூப்புகளை இன்க்ளூடிங் நம்ம வீடியோ முதற்கொண்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இசிஇ நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கிறோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லாயிருக்கும், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் நல்லாயிருக்கும், அப்படி நல்லாயிருக்குன்றது மாதிரி பயங்கரமாக பிச்சாக இருக்குது. குறிப்பிட்ட ஒரு 4-5 சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டீங்க. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் நினச்சிக்கிட்டது என்ன அப்படின்னா, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுட்டீங்க. இது இயற்கையும் கூட. ஒரு விஷயத்தில் சரியான சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா அவங்களாம் சரியில்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தானே தள்ளப்படுவோம். அப்போ நம்ம பூமர் அங்கிள் தானே இவர் என்னடா பேசியிருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கலாம். சில பேருக்கு அதை பார்க்கும்பொழுது தான் அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியுது. அதுக்காக நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிறதுல நம்ம வேத வாக்கலாம் என்னோட காட் ஃபாதர். பட் அனுபவம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். உங்ககிட்டயோ உங்கள் குழந்தைகிட்ட இருக்கிறது ஆர்வம், உங்ககிட்ட இருக்கிறது ஆசை. நான் பேசிகிட்டு இருக்கிறது அனுபவம். இந்த பொறியியல் துறையில் இருக்க அனுபவம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். 25 வருஷம் அனுபவங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறேன், வாத்தியாராக இருந்திருக்கிறேன், சின்னதாக வாத்தியாராக லெக்சராக ஜாயின் பண்ணி சீனியர் லெக்சராக போய் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து ஹெச்ஓடி ஆகி, ஹெச்ஓடிக்கு அப்புறம் டீன் ஆகி, இன்னும் நிறைய விஷயங்கள் என்னோட ஸ்டோரி சொல்லியிருக்கேன். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும்ல. அப்போ 8 வருஷமாக இந்த யூடியூப்லேயே கிடக்கிறோம், இதையே விஷயங்களை பார்த்து பேசுகிறோம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான வேல்யூ அப்படிங்கிறது தெரியாமல் போய் சப்ஸ்கிரைபர் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சதுனாலையும் சில மிஸ்டேக் நடந்திருக்கு. இப்போ நம்ம யாரையுமே இங்கே குறை சொல்கிறணுங்கிறதுக்காக சொல்லலை. நம்ம அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை அப்பட்டமாக நம்பி சில விஷயங்கள் நம்ம போட்டு லோ சாய்ஸ் போட்டது தப்பு. அதை தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்குன்னா டிக்ளைன் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. தேர்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. ஒன்றும் பார்க்க முடியாது. தேர்ட் ரவுண்ட்லேயும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரீமி லெவலில் இருக்கக்கூடிய 25 இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர்லேயும், ப்ரீமியர் லெவலில் இருக்கக்கூடிய 25 இன்ஸ்டிடியூஷன்ஸ் சென்னையிலையும், அதர் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது மொத்தமாக ஒரு 25 இன்ஸ்டிடியூஷன், மொத்தம் 75 இன்ஸ்டிடியூஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ போன்ற துறையும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற துறையும் கண்டிப்பாக ஃபுல் ஆகிருக்கும். அதில் குறிப்பாக ஓசி ஃபுல்லாக இருக்கும், பிசி ஃபுல்லாக இருக்கும். சில கல்லூரிகளில் மட்டும் எம்பிசியில் சான்சஸ் இருக்குது, சில கல்லூரிகளில் எஸ்சி எஸ்டிக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஹையர் கல்லூரிகள் மேலும் இருக்கக்கூடிய டாப் கல்லூரிகள் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கல்லூரிகளில் இப்போவும் மெக்கானிக்கல் சிவிலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை மாதிரி எய்ம் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா தப்பு. அதை வெயிட் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா மிகப்பெரிய தப்பு. அதனால் அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். டிக்ளைன் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போவுமே நீங்கள் என்ன சார் ஜோசியம் சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. இது நமக்கு வந்த கால்ஸை வச்சும் ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த திங்கிங்கும் பேரண்ட்ஸ் சொன்னதை வச்சும் இவ்வளோ ஃபில் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும்
சில கல்லூரிகள் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேசும்பொழுது அவங்க எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு சொன்னதை வச்சும், போன வருஷம் கல்லூரிகள் எதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் எந்தெந்த கல்லூரிகளில் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்க்கும்போது அந்த போன வருஷம் ஃபில் ஆன கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் ஃபில் ஆன கட் ஆஃப் என்ன, அப்போ எந்தெந்த கல்லூரி வரைக்கும் நம்ம வந்து இந்த வருஷம் மக்களுடைய அந்த தாக்கம் போய் சேர்ந்துருக்கு, இது எல்லாத்துலேயும் மனசில் வச்சு தான் இப்போ நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் ரவுண்டில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே தான் நடக்க போகுது. கட் ஆஃப் ரைஸ் ஆக தான் போகுது. எவ்வளோ கட் ஆஃப்ஸ் தான் ரைஸ் ஆகும், நாங்கள் என்ன சாய்ஸ் வைக்கணும், போன தடவை இருந்த அந்த ரேங்கிங்கை நாங்கள் வச்சுக்கலாமா, போன தடவை அந்த கட் ஆஃபை நம்ம வச்சு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ இது சம்மந்தப்பட்ட இன்னும் டீட்டெயில்டான அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். அதை பேஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் உங்கள் சாய்ஸஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அட்லீஸ்ட் இங்கே மிஸ் பண்ணிட்டோமே இனிமேல் நல்லா இருக்குமே நினைக்கக்கூடியவங்களுக்கும் அது நல்லா போய் அமையும். தேர்ட் ரவுண்டில் வெயிட் பண்ணி அஜ்ஜோ இன்றைக்கி நிறைய பேர் பேசுனாங்க, அங்கிள் அப்படின்னு சில பேர் கூப்பிட்டாங்க, ப்ரோ அப்படின்னு சில பேர் கூப்பிட்டாங்க, அண்ணா அப்படின்னு கூப்பிட்டாங்க. எப்படி இருந்தாலும் என்னுடைய உறவுகள் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய இடத்துல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற நான் மிகப்பெரிய ஒரு மதிப்போடு நான் பார்க்குறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்காது. என்ன பண்ணால் கரெக்டாக பண்ண முடியுங்கிறத நம்ம சேனல் உங்களுக்கு சுட்டி காட்டும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய குழந்தைங்களுக்கு இனிமேல் நிறைய விஷயங்கள் தெரியாமல் பாவம் எங்கேயோ போய் மாட்டிட போகிறாங்க. ஸோ கல்வி அப்படிங்கிறத ஒரு சமுதாயத்தை மாற்றும். அதுவும் எத்தனையோ ஏழை குழந்தைகள், கூலி தொழிலோட குழந்தைகள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என் குழந்தையெல்லாம் படித்து மந்திராதான் எவ்வளோ பெரிய ஏக்கத்தோட பெரிய பெற்றோர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் உறுதியை நான் சொல்கிறேன். அதை நம்ம தொடர்ந்து நீங்கள் கூட பயணிக்கும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியப்படும். உண்மை கசக்குங்க, கொஞ்சம் பொய் இனிக்குங்க. பார்க்கலாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பார்க்கலாம். தொடர்ந்து பேச மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை. See you in the next video.